ஹாய், ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் பெப்பின் பேசுறேன். I'm a wellness coach, diploma in applied nutrition. ஒரு தவறான உணவு பழக்க வழக்கத்தினால அதிகமான எடையா இருந்தனா 115 கிலோ எடையில இருந்து இன்றைக்கு 85 கிலோ எடையாகி என்னோட உயரத்துக்கு தகுந்த எடையை நான் அச்சீவ் பண்ணி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா ஹெல்த்தியா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட கோச்சிங்ல இதே மாதிரி சுகர்னால, தைராய்டுனால, கொலஸ்ட்ரால்னால, பிரஷர், பிளட் பிரஷர்னால, பலவிதமான உடல் பிரச்சனைகள்னால, தோல்னால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் என்னுடைய கோச்சிங்ல வந்து நான் சொல்லி கொடுத்த வாழ்க்கை முறையில உணவு பழக்க வழக்க முறையை பின்பற்றி ரொம்ப ஆரோக்கியமா மாறி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி ஆரோக்கியமான வாழ்க்கைய, உங்க வாழ்க்கை முறையை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. 9384556726 ஹாய் போட்டு ஒரு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. I'll get in touch with you. ஓகேவா? இன்றைக்கு ஒரு சின்ன ரிசர்ச் பண்ண ஒரு விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துருக்கா வந்திருக்கேன். பச்சை உணவு சிறந்ததா, சமைத்த உணவு சிறந்ததா, வேக வைத்து சமைத்த உணவு சிறந்ததா? ஓகேவா? நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய பேரு பெரியவங்க கூட நம்ம சொல்லுவாங்க பச்சையா சாப்பிட சொல்லி காய்கறிகள் கொடுப்பாங்க. நிறைய பேர் வந்து ஈவன் நான்வெஜ், மீட், ஃபிஷ், இப்படி எக், இதெல்லாம் பச்சையா சாப்பிட்ற பழக்கம் நமக்கு நிறைய பேருக்கு இருக்கு. குறிப்பா கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா ருதுவான வயசுக்கு வந்த பெண் குழந்தைகளுக்கு நல்லெண்ணெயில பச்சை முட்டையை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி கொடுப்பாங்க. ஏன்னா உடல் நல்ல ஹெல்த்தியாக வரணும், இல்ல புரோட்டீன் வந்து நிறைய போய் சேரணும், புரத சத்து உடம்புல நல்லா போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கா, இந்த ஈஸியா போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கா கொடுப்பாங்க. ஆனா இது நல்லதா கேட்டுதா? இதுதான் கேள்வி. நமக்கு தெரியுமா? இப்ப பெரியவங்க சொல்றத வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கோம். பட் இஸ் தட் ரைட் ஆர் ராங்? நமக்கு தெரியாது. பட் ஒரு சின்ன ரிசர்ச் மெத்தட் நான் கத்துக்கிட்டது, என்னோட கிளாஸ்ல படிச்சதை உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கேன். ஓகேவா? பச்சை முட்டையில சால்மனெல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேத்தஜெனிக் பாக்டீரியா இருக்கு. பச்சையை சாப்பிடும்போது சில பேருக்கு அந்த பாக்டீரியா உள்ள போச்சுன்னா உடலுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தி விட்டுரும். ஓகேவா? ஃபுட் பாய்சனிங் ஏற்படுத்திடும். அதனால வயிற்றுப்போக்கு வரும், வயிற்று வலி, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை ஏற்படுத்திருக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. USDA, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேஸ்டரைஸ் பண்ண எக்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம், சுத்திகரிக்கப்பட்டு சுத்தம் பண்ணி ரொம்ப ப்ராசஸ் பண்ணி வர்றதா இருந்துச்சு அந்த எக்கை நம்ம எடுத்துக்கலாம், பச்சையா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பச்சையா நம்ம குடிச்சா கூட அதோட புரோட்டீன் அப்சார்பன் நம்ம உடம்புக்கு 51% தான் இருக்கு. உடம்பு ஏத்துக்கக்கூடிய புரோட்டீன் பர்சன்டேஜ், அப்சார்பன் பர்சன்டேஜ் சொல்லுவாங்க, அது வந்து வெறும் 51% தான். இதுவே அவிச்ச முட்டையில 91% இருக்கு. அப்போ எது நல்லது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைஜெனிக் இல்ல, பாக்டீரியா உள்ள போய் ஏதாவது பண்ணி விட்டுரும். புரோட்டீன் நம்ம உடம்புல சேரக்கூடிய தன்மை ரொம்ப குறைவு, 51% தான் பச்சை முட்டையில. அவிச்ச முட்டையில 91% இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. பச்சை உணவு சாப்பிடுவதை விட வேக வைத்து சமைத்த உணவு சாப்பிடுவது உடம்புக்கு நல்லது. இதுதான் இந்த ரிசர்ச் நமக்கு சொல்லுது. பழைய காலத்துல பெரியவங்க சொல்லி தந்த முறைகள் சரியா இருக்குதா இல்லையாங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சு அதை நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? இது போல பல விஷயங்கள்ல நான் மீண்டும் உங்களுக்கு நான் சொல்ல வருவேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, என்ன ஹெல்ப் வேணாலும் யூ கேன் கீப் இன் டச் வித் மீ, யூ கேன் கால் மீ. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆரோக்கியமா வாழுங்க, ஹெல்த்தியா வாழுங்க. Obesity is the mother of all the diseases. Get in touch with me. You can come out from everything.